வணக்கம் மக்களே, ஹாய் லெகனிம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 41 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9. அண்ட் எஸ், ஆரம்பமே அமர்க்கலமாக சபரி ஏதோ பஞ்சாயத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார், கிளறி கொண்டிருக்கிறார். டஸ்ட்பின்ல என்னத்தையோ கிளறி என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டாப்ல. யாரோடது அப்படின்னு சொல்லி புலன் விசாரணை டிடெக்டிவ் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. யாரு தான் இருக்கும், கம்முவதா இல்லை கானாவினர் தான் முதல்ல வெரிஃபை பண்ணிக்கிறாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு தான். அந்த மாதிரி ரெண்டு பேருமே இல்லைங்கிற மாதிரி சொன்ன உடனே அடுத்து யாரும் வெளியே சொல்லிடாதீங்க, இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் இதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததாக மறுபடியும் பாருக்குடை பிரச்சனை. இந்த அரோரா யாரெல்லாம் பாருக்குடை பிரச்சனையோ போய் அரோரா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விடிக்கல்ஸுக்கு வக்ரம் அப்படின்னு சொல்கிறது பிடிக்கல. ஆமாம், கொஞ்சம் சரி, ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத டீசெண்டாக அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னால், யாராவது நார்மல் பீப்புளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே இந்த மாதிரி சொல்லலை, சாரி உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டீசெண்டாக பேசிட்டு போவாங்க. இந்த பார்வையை 13வது இடத்துல போட்டாங்கன்னா இதுதான் காரணம். இந்த மாதிரி சொன்ன உடனே ஐ வில் ட்ரை பண்ணுறேன். அதான் நார்மலான பீப்புள்ஸ்னால் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பட் பாரு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படி தான் பிஹேவ் பண்ணும், கரெக்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறேன், நான் சொல்லாமல் இருக்கிறது அப்படி ஒரு சீனை போட்டு அடுத்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் குளிச்சுட்டு வரேன். ஐ நீட் சம் வார்ம்னஸ். ஐயோ, அலும்புனா அலும்பு. நம்ம தலைவர் தர்பீஸ் தெருவா கேமராவாக போயிட்டு, சார் இருக்கீங்களா சார் அம்மா சார் இருக்கீங்களா சார், ஜூம் பண்ணுங்க சார், என்னைய ஜூம் பண்ணுங்க சார், ஒரே ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கிறேன் சார், என்னை தடுக்கிறீங்க சார், என் தலைவனை தடுக்கிறீங்கடா, ரொம்ப தடுக்கிறீங்க. தலைவன் ஜெயிச்சிருவான்னு உங்களுக்கு பொறாம, ரீல்ஸில் போட்டே ஜெயிச்சிருவான், கவர்ந்துருவான்னு பொறாம. நல்ல வேலை வியானா ஓடிட்டாங்க. இல்லைன்னா கேமராக்கா கூப்பிட்டு போய் ஜூம் பண்ணுங்க சார் 4 கேமரா 3 கேமராவுக்கு போயிட்டாரு. இந்த தர்பீஸ் போய் இந்த மாதிரி ரீல்ஸுக்காக இந்த மாதிரி பண்ணுறது, வியனாவை கூப்பிட்டு போகும்போது தான் ஒரு யோசனை தோணுது. இந்த ஆள் நேற்று ஜெயிலில் தான் இருந்தால் ஏன்டா வெளியே அனுப்புனீங்க, சரி இவ்வளோ சொன்னானே ஏதோ பெருசாக ஏதோ பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, நியாயமா கத்திட்டு, நியாயமே இல்லைடா நீ பண்ணுறது நியாயமே இல்லை. எஃப்ஜே தூங்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நின்றுக்கிட்டே இருக்கணும், அடுத்த அறிவு போகிற வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. எஸ், இந்த மாதிரி சில பல தண்டனைகள் கொடுத்தா தான் அவங்கெல்லாம் திருந்துவாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி 2 பேர்த்த செலக்ட் பண்ணாங்க. அது கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே சொன்னது. எஸ், வினோத் அண்டு எஃப்ஜே நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இந்த வாரம். அண்ட் கானா சொல்லவே தேவையில்லை, 1 மேனாக அதை இதை ராஜ்யத்தை தூக்கி கொண்டுட்டு போனார். எஸ், நல்லா நர்பீஸ் வச்சு செஞ்சு விட்டார். அதுக்காகவே 2 பேர்த்துக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்து அடுத்த வாரம் கேப்டன் டாஸ்க்கு செலக்ட் ஆகிட்டாங்க. சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத 2 வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேர்வு செஞ்சு இப்போ சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றேன், திவாகரன்ல டென்னி சொல்லுவேன். அடுத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் யார், தர்பீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பெஸ்ட்டு, ஒருத்தர் ஒஸ்ட் ஆகிட்டாரு 2 அந்த இதில். அண்ட் இன்னொன்று கனியா விக்கல்ஸா, ஏன்னா அவங்க 3 பேர் தானே செலக்ட் பண்ணாங்க. உடனே பிஜே பாருக்கும் உங்களுக்கு தர்பீஸ்க்கும் ஒரே சந்தோஷம், எங்களை மட்டும் 3 பேராக போட்டிங்களா, 2 பேரும் இருக்கட்டும் 3 பேராக இருங்க. என்னடி அவங்க ஒரு ரூல்ஸை சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி தொலைங்கடா. 3 பேர் எப்போ போடணும், 2 பேர் எப்போ போடணும்னு அவங்களுக்கு தெரியும்டா. சும்மா நசன்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கத்திக்கிட்டே இருக்கிறதா எங்களோட வேலையாகவே இருக்குது. அந்த மாதிரி 3 பேர்த்த செலக்ட் பண்ணு, 3 பேர்த்த போடுன்னு சொல்லிட்டு இதே வேலையாக போச்சு. ஏதாவது ஒன்று கோளாறு பண்ணுறது. ஆனால் தெளிவாக சொல்லிட்டாரு 2 பேர் தாங்கிறதுனால. அதுக்கப்புறம் கனியா விக்கல்ஸா அப்படின்னு சொல்லி ஓட்டெடுப்பு எடுத்ததில் கனியை தூக்கி போட்டாங்க. எல்லோரும் ஒன்று கூட போது இவங்க பஞ்சாயத்தையெல்லாம் சொல்கிறது. டாஸ்க் நடக்கும்போது டாஸ்க்கை முடிக்கிற வேலையை விட்டுட்டு உங்களுக்கு மிச்ச பேச்செல்லாம் தேவையா, எல்லாத்தையும் அப்போ தான் பேசுகிறேன். டாஸ்க்கு நடுவில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அடான் பண்ணிக்கிறேன், இது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிறாங்க. டாஸ்க் நடக்கும் போது டாஸ்க் பற்றி பேசாமல் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத எல்லாத்தையும் பேசி அப்படியே உட்கார வச்சுட்டு இருக்கிறது. ஏன் அரோரா பாரு மேலே என்ன கோவம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த கோவம் தான், இந்த மாதிரி ஏதோ சிம்பிள் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரோரா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார், பாரு. அவங்க பண்ணதும் அவங்களுக்கு ஒன்று தோணிடுச்சு. எஸ், அதுலேயும் ஒன்றும் இது இல்லை. ஆனால் தனியாக இதெல்லாம் இப்போ பாரு தனியாக பேசுகிற வேலையே கிடையாது. அப்படியே 10 பேர்த்துக்கு முன்னாடியே கிழிச்சு விட்ருணும். அதான் பாரு. அப்படி நார்மல் பீப்புள்ஸ்னால் பேசுவாங்க நேரடியாக. பட் பாரு அப்படி கிடையாது. எல்லாத்துக்கு முன்னாடியும் ஓப்பனாக லிவிங் ஏரியாவில் தான் சொல்லி பஞ்சாயத்தையே கிளப்புவாங்க. எஸ்,
இல்லை இது இந்த தடவை கிளப்புறது வந்து அரோரா தான். அரோராவுக்கு வந்து எல்லாத்துக்கிட்ட முன்னாடி கிளியர் பண்ண சும்மா இந்த மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஆரம்பித்தது தானே. அடுத்து திவாகர் அப்படி டாஸ்க் நடுவில் இப்படி பேசி ஆடான்னு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு ஆரம்பிக்கிறப்ப அப்போ வந்து செஞ்சு விட்றணும்னு சொல்லி முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து செஞ்சு காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அடுத்து வந்து அதுக்கு வந்து அரோரா வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. எஸ், அதனால அந்த பிரச்சனையை வந்து அதோட வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் வந்து பாருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஆமாம் நம்ம தான் வந்து கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு என்னோட பார்வையில் தெளிவாக வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. என்னோட பார்வையில் அது அப்படி இருந்துச்சு, எனக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாக வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அண்ட் துஷார் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வேணும். உடனே கமருதீனை வந்து இது பண்ணி அவங்க தர்பீஸ் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து கூட வச்சுக்கிறான். அரோரா வந்து முதல்ல துஷார் வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ வந்துட்டு கமருதீன் வச்சுக்கிட்டு இருக்கா. சரியான கேம் விளையாடுறா, சரியான வெஸ்ஸா பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைட்லேருந்து அவங்க கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தா அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து வந்து துஷாருக்கு விளையாட விடாமல் அவங்களுடைய சுற்றி அது ஒரு மாதிரி கேமாக போயிடுச்சு. இப்போ வந்து கமருதீன் அடுத்து வந்து இங்கே உள்ளே போந்துட்டாரு. எஸ், அடுத்து கம்முவோட வாழ்க்கையை முடிச்சு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அடுத்து நடக்க போகுது. இப்போ வந்து யார் நல்ல கேம் பிளே விளையாடுறோன்னா ஓப்பனாக விளையாடாமல் அரோரா தான் சூப்பராக கேம் பிளே விளையாடுறாங்க. பட் வந்து அரோரா அந்த மாதிரி யோசிச்செல்லாம் விளையாடுறாங்க எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் விளையாடுறது இல்லாத மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து நேச்சுரலாக யாரோ ஒருத்தர் 2 பேர்த்து கூட இப்படி மட்டும் தான் வந்து இருக்கிற மாதிரி. அண்ட் வந்து இது பேசும்போதே வந்து தெரியுது, கம்மு கூட தனியாக பேசும்போதே தெரியுது, படுத்துக்கிறது உட்காந்துக்கிறது இப்படியே பேசி எதையாவது பண்ணி அடுத்து கம்மு தான் வந்து வெளியே போவாருன்னு நினைக்கிறேன். கம்முவோட வாழ்க்கை முடிந்தது பிக் பாஸ்ங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது அப்படிதாப்பா இருக்குது. அண்டு நமக்கு வந்து இப்படி அவங்க பழகும் போது அவங்க யார் கூடயாவது வந்து க்ளோஸாக பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா அடுத்து வந்து அவங்களோட காலம் வந்து நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதில் தெரியுது. ஆயிட போகிறது கிடையாது சார். தலைமா என்ன ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு கேப் எடுக்க மாட்டீங்க. எப்பவுமே கேப் தான் எடுக்கிறீங்க. அண்ட் தர்பீஸும் பார்வும் பேச வந்துட்டு சபரி வந்துட்டு இந்த மாதிரி கட்டிங் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி அடுத்த பஞ்சாயத்து அடுத்து உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க. அங்கே பார்த்தா அமித்து கண்ணி போட்டு கட்டிங் பண்ண மாட்டீங்க, ஒரு வேலை உருப்படியாக பண்ண மாட்டீங்க, நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமித்து ஒரு சைடு இப்படி வந்து ஒரே பார்வை தூக்கி சுற்றி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அது வந்து கனி இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இறங்கி அதை சொல்ல, கனி நீ கோழி முட்டின்னு சொல்லி இங்கே சொல்ல, ஒரே வந்து குத்தா பண்ணிருந்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாக. விஜய் பாருக்கு ஆசை வந்து அரோரா போனால் நல்லாயிருக்கும் இந்த வாரம். அப்படின்னா தான் நான் கம்மு கூட ஜாலியாக இருக்க முடியும். கம்மு கூட போய் இவன் வந்து கெடுத்துடுறா, இவன் சைடு இழுத்துடுறா அப்படின்னு சொல்லி பாருக்கு ஒரு பொசிட்டிவ்னஸ். அதனால் இந்த தடவை வந்து அரோரா போனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் ஹாப்பியாக இருக்கும் பாருக்கு. அண்ட் வந்து நமக்கு வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்வை வெளியே அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்வை வெளியே போனால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நாங்களும் ஆசைப்படுறோம். 2மே நடக்க மாட்டேங்குது, என்ன கருமான்னு தெரியல. ஏதோ ஒரு சைடில் 2 பேர் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு சைட்லேருந்து சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் வந்து ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. மேபி இதுதான் அரோரா கேமோ அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தர் கூட, ஏன்னா அது இவங்க கேமா இல்லை அவங்க நேச்சரே அதுதான், யார் கூடயாவது ஒருத்தர் கூட மட்டும் தான் வந்து கனெக்ஷன் வச்சு அப்படி வந்து போகிற மாதிரி, அவங்க கூட மட்டும் க்ளோஸாக இருந்துட்டு அப்படியே வந்து கேம் விளையாடி ஓட்டிட்டு போகிற மாதிரி அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், முதல் துஷார், இப்போ வந்து கம்மு கூட இப்போ வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி அப்படி வந்து ஒரு ட்ராக். அண்ட் இதில் வந்துட்டு பாருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால பாருக்கு வந்து ஆசை, யார் அரோரா போயிட்டா வந்துட்டு நாங்கள் வந்து ஜாலியாக இருப்போம். இது வந்து ட்ரையாங்கிளாக ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாக. கேப்டன் டாஸ்க் ஆரம்பித்தாங்க, குச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கிற டாஸ்க்கு. அந்த குச்சியில் நிற்க வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக சொல்லி எல்லாத்தையும் எடுக்கிறது. அண்ட் வந்து இது வந்து சுத்தமாக ரொம்ப வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆனால் சுபிக்ஷாவை ஸ்ப்ரெட்ஜிங் பண்ணுறது சுத்தமாக வந்துட்டு ரொம்ப டார்கெட் பண்ணி டேரெக்டாக வந்து அடிக்கிறாங்க. அது வந்து ரொம்பவே இதாக இருக்குது. எஸ், ஏன்னா வந்துட்டு யாரையே அடிக்கலாம், நிறைய அடிக்கிறதுக்கு இருக்காங்க. அந்த சுபிக்ஷாவை அடிக்கிறது வந்து அவளே ஒரு சின்ன பிள்ளை, அவளை பிடிச்சி முதலே அடிச்சுக்கிட்டு இதில் டார்கெட் எப்படின்னா நாமினேஷன்லேயும் வந்துட்டு டேரெக்டாக வந்து அப்படி வந்து அடிச்சு விட்டாங்க. அதுவே வந்து அந்த காரணமே வந்து கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து இதுலேயும் வந்துட்டு அதே இதை சொல்லி வந்துட்டு அந்த குச்சி எடுக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயனே தெரியல. இன்னும் அதுக்குள்ளேயே உட்காந்து அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஏதாவது காரணம்னு சொன்னால் உடனே சுபிக்ஷா போய் அடிக்கிறதுங்கிறது வந்து நல்லாவே இல்லை.
எஸ் அண்ட் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து குச்சியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து சாண்ட்ரா வந்து சபரியை போட்டு அடித்தாங்க பாரு, அது வந்து செம்ம வேலையில் சூப்பராக வச்சு நெத்தியடி அடித்தாங்க. வர சாண்ட்ரா வந்து அப்படியே வந்து ஸ்லோவாக அப்படி வந்து பீக் ஆகிட்டு இருக்காங்க. எஸ் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கையில் இருக்கிறத பிடுங்க, எல்லாத்தையும் பிடுங்க. ஒன்றுனா வந்து ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸாக வந்து எல்லாத்தையும் வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக வந்து ஒரு மாதிரி ஒருத்தர் தொங்கிக்கிட்டு ஒருத்தர் பாஞ்சிக்கிட்டு இப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அது மறுபடியும் கெமி வந்து ஏதோ உணவில் விளையாண்டாங்கன்னு சொல்லி சுபிக்ஷாவோட பிடுங்க ஒரே ஒன்று தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து பிடுங்கிட்டாங்க. உடனே தான் அவங்களால வந்து நிற்க முடியல. எஸ் கையை விட்டாங்கன்னா ஒன்றும் பிடிக்க முடியாதுங்கிறதுனால அப்படியே வந்து கீழே விழுந்துட்டாங்க. அண்ட் கீழே விழுந்த உடனே பிள்ளை போய் பூத்துன்னு அழுகுது பார்க்க. ஆமாம், இத்தனை பேர் சுற்றி வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒரு நியாயமாக எல்லாரும் வந்து சொல்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப அன்ஃபேராக இருக்கிற மாதிரியான ரீசன்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் அவ்வளோ ஒரு ரீசனாக தெரியல. அண்ட் வந்து அதில் வந்து அடிக்கிறப்போ வந்து டார்கெட் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். யாராக இருந்தாலும் தாங்கிக்கிறது கஷ்டம்தான். அதுவும் முதல் டைம் இந்த டாஸ்க்கு வராங்களா, கேப்டன் டாஸ்க்கு, அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அடிச்சு விடும் போது ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் வந்து அதனால் பூத்துன்னு பாவம் ஃபுல்லாக அழுகுது. அண்டு வியானா ஒருத்தவங்க தான் அதை சப்போர்ட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி போய் வந்து கன்வென்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்தளவுக்கு வந்து சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அடிக்கிறது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை. அதனால் சுபிக்ஷாவுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணலாம். அவங்க அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணிடல. எல்லாம் வந்து இவ்வளோ பண்ணுற அளவுக்குலாம் எஸ். அதனால வந்துட்டு சுபிக்ஷா பாவம் அழகிச்சிட்டிங்களா, பாவனா புள்ள. அடுத்து ரம்யா ஒரு காரணம் சொல்லுவாங்க, அடுத்த டார்கெட்டு இந்த மாதிரி நிற்கிறேன், எனக்கு பிடிக்கல, நான் எடுக்கிறேன். என்னடா சரி ஓகே, அவங்களும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் டேய் டாஸ்க் உங்களுக்கு பச்சையாக எவ்வளோ தாண்டா சொல்லுறது. டாஸ்கில் என்ன பண்ணுறாங்க லாஜிக் வைஸ் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்காடா மூளையை வச்சு. குச்சியில் நிற்கணும், அதான் டாஸ்க்கு. குச்சியில் நிற்க முடியாமல் மேலே அந்த போர்டில் தொங்கிக்கிட்டு இருந்து என்னடா விளையாடுறீங்க, நியாயம் பண்ணுறானுங்க. அண்ட் வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி தொங்கக்கூடாது, கேம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஜெயிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் எஃப்ஜே வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே நின்றுக்கிட்டே இருந்து இந்த கேம்லேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு 1 hour கிட்ட நின்று வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கை வந்து ஜெயிச்சு கேப்டன் ஆகிறார் எஃப்ஜே. வினோத் வந்து ஃபன் பண்ணுற வரைக்கும் ஓகே, பட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இறங்குறப்ப அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சரியில்லை, அவர் பாட்டு எழுதுற சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி வினோத் வந்து தாக்குறாங்க. எஸ். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒன்று நடக்குது. சுபிக்ஷாவுக்கு வந்து ஒரு சரி அந்த பிள்ளை இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது, 2 பேரும் ஐடியா கொடுக்குறானுங்க பாருங்க. அந்த பாரு இப்போ வந்து சொல்கிறேன், பாரு வந்து விக்கல்ஸை வந்து வக்கரன்னு சொன்னதெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. பாரு யார் இவன் விக்ரமும் இவரும் சபரியை வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ வந்து குதிக்கிறப்போ சுபிக்ஷா வந்து நீ குதிக்கிறப்போ அப்படின்னா எஃப்ஜேவையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஒரு கேவலமான எண்ணமாக இருந்தால் இப்போ நானே சொல்கிறேன், வக்கரமான எண்ணமாக இருக்குது. என்னடா இப்படியாடா யோசிப்பீங்க, நான் இவ கீழே விடுறாலாமா அப்படியே வந்து கூட எஃப்ஜேவையும் பிடிச்சி கீழே தள்ளி விடுறாமா. சார் இந்த மாதிரி பார்க்கும் போதே எரிச்சல் ஆகுது. உங்களோட எண்ணங்களில் தீய வைக்க ஏன்டாடே இப்படியாடா சொல்லி கொடுப்பீங்க. அது வந்து இதே மாதிரி தான் வந்துட்டு பார்வையும் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சபையை வந்து சொன்னப்போ வந்து விக்கல்ஸும் கூட தான் இருந்தார். எஸ், என்ன ஒரு கேவலமான பிறவியாக இப்படி வந்து கேம் விளையாடுறாங்கன்னு தெரியல. அடுத்தவங்களை வந்து இந்த மாதிரி பிடிச்சி கீழே தள்ளி விட்றது, அடுத்தவங்களை போய் அடிக்கிறது, அவங்க ரிவெஞ்சை இதில் காட்டிக்கிறது. என்னடா கேம் விளையாடுறீங்க, என்னடா ஷிட். இவங்க பற்றி பேச வேணாம், ரொம்ப கேவலமாக இருக்காங்க. எஸ், அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். வந்து அதையும் மீறி எஃப்ஜே வந்து ஜெயிஸ்டாரு. இப்போவே இவங்களோட தாக்கம் இப்படி இருக்குது. நீ எஃப்ஜே அடுத்த வாரம்லாம் வந்து கேப்டனாக இருக்குது, எப்படி வந்து இவங்கெல்லாம் சமாளிக்க போகிறான்னு தெரியல. வேணும்னே கொலார் பண்ணி விட்ருவாங்க போல இவங்கெல்லாம். நேற்று நைட்டு ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வந்து இந்த ஃப்ளஷில் வந்து ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டேன், அந்த ப்ரெஷ்ஷை தூக்கி டஸ்ட்பினில் போட்டேன், டஸ்ட்பினில் இத்தனை கலந்துன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை ப்ரெஷ்ஷில் எவ்வளோ ஒருத்தர் வந்து உள்ளே வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க போல். சாண்டா ப்ரெஷ்ஷை தூக்கி ஏதோ வந்து ஃப்ளஷில் வந்து போட்டாங்க போல். அதை அமித் பார்த்துட்டு ஏதோ ஒரு ப்ரெஷ்ஷு கிடக்குதுன்னு சொல்லி அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டாரா. இந்த மாதிரி ஏதோ வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து இதை வச்சு வந்து ஒரு மேட்ரு வந்து அந்த விஜய் சேதுபதி வரப்போ பேசி அதை வந்து ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட்டாக ஏதோ ஒன்று கதையாக வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறானுங்க போல். எஸ், அது வந்து ரிவீலிங் மூமெண்ட்டாக வந்து சாட்டர்டே எபிசோடு இல்லை சண்டே எபிசோடில் வந்து என்ன ப்ரெஸ் மேட்டர்னு சொல்லி ஆரம்பித்து என்ன கதை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்டோரியாக வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட வந்து இந்த கண்டென்ட் இந்த
இதை வந்து இன்னைக்கோட வீடியோ வந்து முடிச்சிட்டாங்க. அண்டு கமருதீன் நல்லா பண்ணுறீங்கப்பா, உங்கள்கிட்ட தான் முதல் ஆளாக வந்து உங்கள்கிட்டையும் கானாவிட்டையும் வந்து இந்த மாதிரி யார்ட்டையும் சொல்ல வேணாம், இது வந்து நானே அப்படி வந்து பார்க்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு விஷயத்த, அதுவும் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்ன விஷயத்த சாண்ட்ராட்ட போய் அப்படியே வந்து சொல்லி எல்லாத்துட்டையும் சொல்லி அப்படியே ஒரு நல்ல பையனாட்ட நல்ல பேர் வந்து வாங்கிக்கிறாரு. அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தளர்வுலேருந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சு டே நல்லா பண்ணுறா கம்மு, இவனை நம்பி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பண்ணால் இதுக்கு மேலே வந்து இதை வந்து சொல்லி காட்டிடுவார். எப்படி வந்துட்டு கம்மு வந்து கொண்டு போய் காமிச்சதெல்லாம் வந்து வெளியே வந்துடும் நினைக்கிறேன். அப்போ வந்து சபரி வந்து விசாரிச்சுக்காரு, ஆகா கம்முக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தெரிய வந்துடும். எஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு ப்ரெஷ்ஷு வந்து கீழே விழுந்தது வந்துட்டு ப்ரெஷ் வந்து டஸ்ட்பினில் இருந்தது வந்துட்டு இது யார் ப்ரெஷ்ஷு, அது கூட வந்து 2-3 பொருளை போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஐயோ அதில் வேற குறியீடு வேறு என்னென்னமோ இருந்துச்சு, 3 பொருள் இருந்துச்சு, 4 பொருள் இருந்துச்சு. டேய் அவன் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வீடியோ இந்த எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் தான் வந்து ரிவீல் ஆகும். எஸ், இந்த வீடியோ இந்த கண்டென்ட்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் தீபக், பாய் கேடிங் ஃபேம் லவ் லாஸ்.